வணக்கம் மக்களே, வெல்கம் டு nishaselvapassion. அனைத்து தமிழர்களுக்கும் என் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம தமிழர் திருநாளாகிய பொங்கலை பாலக்காட்டுல என்னோட வீட்டில் செலிப்ரேட் பண்ண போறோம். இங்க பாலக்காட்டுல கோலமாவும் கிடைக்கல, கலர் கோலமாவும் கிடைக்கல. நான் ஆல்ரெடி நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வந்த கொஞ்சம் கோலமாவை நான் வச்சிருக்கேன். அதை வச்சுட்டு சிம்பிளா ஒரு கோலம் போட போறேன். பொங்கல் பானையும் கரும்பும் போட்டு சூப்பரான கோலம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கோலம் எப்படி இருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அடுத்து நம்ம பொங்கல் ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். ஸோ ரைஸும் பாலும் சேர்த்தாச்சு பாத்திரத்தில். அது பொங்கி வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். என்னோட டாட்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க கிச்சனில். ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம ஃபேமிலியோட குழந்தைங்களோட செலிப்ரேட் பண்ணுறதே ஒரு தனி சந்தோஷம்தான். நீங்களும் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் நம்மளுடைய ஃபெஸ்டிவல்ஸை மறக்காமல் செலிப்ரேட் பண்ணுங்கள் மக்களே. நம்மளோட ட்ரெடிஷன்ஸ் எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஃபெஸ்டிவல்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு பேக்ரவுண்டில் ட்ரெடிஷ்னல் மியூசிக் போடணும்னு ரொம்ப ஆசை தான். ஆனால் என்ன மக்களே பண்ணுறது, காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்கே. ஸோ அதனால் உங்களுக்காக நானே பாட போகிறேன். எனிதிங் ஃபார் யூ மக்களே. பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம், தை பொங்கலும் பொங்குது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ, வண்ண மங்கையராடிடும் மகாநதி சேர்த்து கொள்ளடியோ. ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போடணும்னு ஆசை தான். பட் ஓகே, இப்போ நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஜாகரி சிரப் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளுக்கு பக்கத்தில் பாயசம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ பாயசமும் நம்மளோட சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெய் போட்டுட்டு நம்மளோட முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி பாயசத்துக்கும் பொங்கலுக்கும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எனக்கு இந்த பொங்கலை அடுப்பு மூட்டிட்டு வெளியில் கரும்பெல்லாம் வச்சு பொங்கல் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை. பட் ஆனால் என்ன பண்ணுறது, கேரளாவில் எப்போ மழை வரும்னே தெரியாது. ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லையா. அதனால் நாங்கள் உள்ளேயே பண்ணிட்டோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் எங்களுக்கு கரும்பும் கிடைக்கல. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வெளியில் அடுப்பு மூட்டி கரும்பெல்லாம் கண்டிப்பாக வாங்கிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பாக அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சக்கரை பொங்கலும் பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன, அப்பளமும் வடையும் தான். வாங்க, அப்பளம் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது வடை தான்.
வடையும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட தோட்டத்தில் விளைஞ்ச வாழை இலையை போய் பறிச்சுட்டு வந்துடலாம். டிஷிதா ரெடியாக பறிச்சுட்டு வந்துட்டா. மேடம் போஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ பூஜை டைம். இந்த மாதிரி நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் அட் த சேம் டைம் நிம்மதியாகவும் இருக்கும். அதுவும் நம்மளோட ஃபேமிலியோடையும் நம்மளோட குழந்தைங்களோடையும் செலிப்ரேட் பண்ணும்போது அது ஒரு தனி சந்தோஷம், ஒரு தனி சுகம்தான் இல்லை? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு பொங்கல் வைப்பை நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிளேஸ் கேரளாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கே இயற்கையான அழகு மட்டும் இல்லாமல் அவங்களோட கல்ச்சரல்ஸ், அவங்களோட ஃபெஸ்டிவல்ஸ் லைக் பூரம் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே இனி வர்ற வீடியோக்களில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இணைஞ்சிருங்க. நன்றி மக்களே.